கிமு 606 ஆண்டிலே யூதாவின் ராஜாவாகிய எக்கோனியாவை நேபுகாத்நேச்சர் சிறைப்பிடிக்கிறான். எருசலேமை முற்றுகை போடுகிறான், தீ கொளுத்துகிறான். பட்டயத்திற்கு தப்பின மக்களை அடிமைகளாக தன் பாபிலோன் நாட்டிற்கு கொண்டு வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் பெர்சிய ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே நேபுகாத்நேச்சாருக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாயிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்து வந்தபடியினாலே கர்த்தர் அநேகந்தரம் புறதேசத்து மன்னர்களிடம் ஒப்புக்கொடுத்து வந்தார். இந்த நாட்களுக்கு பிறகு மேதிய பெர்சிய ராஜாக்கள் இஸ்ரவேலை ஆண்டு வருகிறார்கள். அந்த காலகட்டத்தில் அடிமை ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டனர். சிலர் அவரவர் நாடுகளுக்கு சென்றனர். ஆனால் பலர் பெர்சிய மன்னரின் ஆதரவில் பாபிலோனிலே இருந்துவிட்டனர். இப்படிப்பட்ட காலத்திலே கிமு 484 ஆண்டு முதல் 465 ஆண்டு வரை இந்தியா முதல் எத்தியோப்பியா வரையுள்ள 127 நாடுகளையும் ஏலாம் தேசத்திலுள்ள சூசா நகரத்தில் இருந்து சிங்கம் போன்றவன் என்ற அர்த்தம் கொண்ட அகாஸ்வேரு என்கிற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அக்காலகட்டத்தில் சூசானிலே வாழ்ந்து கொண்டிருந்த யூதனாகிய மொர்தகாயும் அவனின் சிறிய தகப்பன் குமாரத்தியும் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் கிடைக்க எஸ்தராக மாறிய அத்சால் பற்றிய வரலாற்று சரித்திரத்தை இப்பொழுது நமது அத்திகுளம் பரிசுத்த பவுல் ஆலயத்தின் பிள்ளைகள் நாடகமாக நடிக்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை நாம் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். நம்மத்தில் இருக்க அருமையான திரு சந்தோஷன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஜெபித்து துவங்கி வைப்பார்கள். தயவு செய்து துவக்கத்திலிருந்து முடிவு வரை நீங்கள் முழுமையாக இருந்து இந்த நாடகத்தை கண்டு களிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூய ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். காலையிலிருந்து இந்த நேரம் வரை உடைய பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்து நினைத்து வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, திருச்சபையாராக சேர்ந்து எஸ்தரின் சரித்திரத்தை ஆண்டவரே வாழ்வியல் மூலமாக செயல்கள் மூலமாக எங்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக திருச்சபையில் இருந்து வாலிப பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், தாய்மார்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எஸ்தர் சரித்திரத்தை செயல்பாட்டு மூலமாக நடித்து காமிக்க இருக்கிறார்கள். அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களுக்குள்ளே இருக்க தாளந்தை நீர் வெளிப்படுத்தும்படியாக, நாங்கள் பார்ப்பவர்கள் உடைய பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக இருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த அரசு அறிவிப்பு மூலமாக பெர்சிய ராஜ்யத்துக்குள்ளான சகல ஜனங்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், சகல நாடுகளிலுமிருந்து அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவர்களுக்கு பெர்சிய ராஜாக்களின் கண்களில் தயவு கிடைத்துள்ளது. ஆகவே அடிமைகளாக வந்தவர்கள் தங்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் சொந்த ஊர்களுக்கு சென்று ஜீவனம் பண்ணிக்கொள்ளலாம். இதுவே பெர்சிய அரசின் கட்டளை. அடிமைகளாயிருந்தவர்கள் விடுதலையாக்கப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு அக்ஸால், வா விளையாடுவோமா? விளையாடலாம் சீலா. மிராக்லினும் கிரேஸ் வரட்டும், அவங்க வந்ததுக்கப்புறம் விளையாடலாம். இந்த வந்துட்டாங்க 2 பேரும். சரி வாங்க, இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடலாம்? நொண்டி விளையாட்டு விளையாடலாமா? உடஞ்சி பிடிச்சி விளையாடலாமா? கண்ணாமூச்சி விளையாடலாமா? கோழி பிடிச்சி விளையாடலாமா? சரி, வெயில் அதிகமா இருக்கு, அந்த மரத்தை நல்ல போய் உட்காந்து செப்பு சாமான்ல சோறாக்கி விளையாடுவோமா? விளையாடுவோமே. சரி வாங்க, நான் சோறாக்க போறேன். நான் குழம்பு வைக்க போறேன். நான் ரசம் வைக்க போறேன். நான் கூட்டு செய்ய போறேன். சரி, எல்லாம் தட்டு எடுத்து வைங்க, நம்ம சாப்பிடுவோம்.
என்ன முருதைகாய், நாங்கள் நமது சொந்த ஊருக்கு செல்வதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நீ இன்னும் ஆயத்தம் செய்யவில்லையா? அங்கே பாருங்கள், என் சிறிய தகப்பன் மகளாகிய அக்ஸாளை சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருக்கிறாள். நான் அவளுக்காக இங்கே இருப்பதாக முடிவு செய்துவிட்டேன். அவளும் என்னை தந்தையாக ஏற்றுக்கொண்டாள். என்ன சொல்கிறாய் முருதேகாய்? அங்கு வந்தால் நமது யூத ஜனங்களோடு வாழலாம். இங்கு இருந்து ஏன் கஷ்டப்படணும் முருதேகாய்? யெகோவா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவரின் துணையோடு நிச்சயமாக அவளை ஒரு நல்ல மகளாக வளர்ப்பேன். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் யெகோவா ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அன்பிற்கு மிக்க நன்றி. சரி, நீ ஏதோ சொல்கிறாய் முருதேகாய். ஆனாலும் கவனமாக இரு. நாங்கள் கிளம்புகிறோம். சரி, உங்கள் பயணத்திற்கு எனது வாழ்த்துக்கள். அக்ஸாள், அக்ஸாள், சொல்லுங்கள் தந்தையே. வா, நாம் வீட்டிற்கு போவோம். மதிய நேரம் ஆகிறது, சாப்பிட போவோம். சரி தந்தையே, போவோம். சரி, இன்னைக்கு விளையாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் போய் வருகிறேன் நண்பர்களே. தந்தையே, அவர்கள் எல்லாரும் எங்கே கிளம்பி செல்கிறார்கள்? 60 ஆண்டுகளுக்கு முன் நாம் இந்த தேசத்திற்கு அடிமையாக கொண்டு வரப்பட்டோம். யெகோவா அந்த சூழ்நிலையில் இருந்து நம்மை மாற்றி இந்த புது வாழ்வைக்கான உதவி செய்திருக்கிறார். அடிமை என்றால் என்ன? நமது விருப்பத்தின்படி செய்யாமல் மற்றவர்களுடைய விருப்பத்தின்படி செய்ய கட்டாயப்படுத்துவதே அடிமைத்தனம். அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கிய யெகோவாவிற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் யெகோவா ஒருவரை மாத்திரம் உன் வாழ்வில் இறுதி வரை நம்பி வாழ வேண்டும். சரி தந்தையே. நீ போய் உன் தோழிகளுடன் விளையாடப் போகிறாயா? ஆமாம், விளையாடப் போகிறேன். சரி, போ. என் தெய்வமே, எதற்காக என்னை இங்கேயே இருக்கும்படி ஏவினீர் என்று தெரியவில்லை. ஆனாலும் உம்முடைய விருப்பத்தின்படியே வழிநடத்தும். உம்முடைய சித்தம் செய்ய காத்திருக்கிறேன். பல ஆண்டுகள் பிறகு பெர்சிய மன்னன் அகாஸ்வேரு ஆட்சிக்கு வந்த பிறகு அவரது ஆட்சியின் 3ஆம் வருடத்திலே தனது 7 பிரதானிகளுடன் சூசான் அரண்மனையில் ஒரு நாள் ராஜாதி ராஜா, சிங்கம் போன்றவர், எதிரிகளை அதமாக்குகிறவர், பெர்சியாவின் பெருமை, இந்திய தேசம் முதல் எத்தியோப்பியா நாடு வரை உள்ள 127 நாடுகளுக்கும் ஒரே ராஜா மன்னர் அகாஸ்வேரு வருகிறார், வருகிறார், வருகிறார். எனது அருமை 7 பிரதானிகளே, என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? 127 நாடுகளின் மகா சக்கரவர்த்தி. உமது ராஜ்யபாரத்தின் இந்த 3 வருடமும் இந்த தேசத்தின் வளம் வாழும் வேணும்தான். என்னே மகத்துவம், என்னே பிரஸ்தாபம். வானாதி வானங்கள் கொள்ளாத ஐஸ்வர்யங்கள் உமது காலடியில். அநீதிக்கு தலை வணங்காத தலைவனே, நீதியின் பிறப்பிடத்திற்கு எடுத்துக்காட்டே. உமது ஆட்சியில் குறைவென்பதே இல்லை, இல்லை, இல்லை. பிரதானிகளே, 127 நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்கும் நீங்கள் கூறிய அனைத்தும் தெரிந்திருக்குமா? என்ன பிரதானிகளே, மௌனமாக இருக்கிறீர்கள்? ஆக நீங்கள் சொன்ன காரியங்கள் அனைத்து மக்களுக்கும் தெரியுமா என்றால் கேள்விக்குறிதான். பிரதானிகளே,
சூசான் அரண்மனையில் ஒரு மகா விருந்தை ஆயத்தம் பண்ணுங்கள். 827 நாட்டு மக்களை எல்லாம் அதற்கு அழைத்திடுங்கள். பொன்னாலான பாத்திரத்தில் புதிய திராட்சரசத்தை பரிமாற ஏற்பாடு செய்யுங்கள். என் கீர்த்தியை தேசமெங்கும் பறைசாற்றுங்கள். ஆடல், பாடல், கீத வாத்தியங்கள் என்று விருந்தை அமர்க்கலப்படுத்துங்கள். மக்கள் வந்து என்னுடைய இந்த மகத்துவத்தை கண்ணார கண்டு இந்த அரண்மனையின் அழகை ரசிக்க வேண்டும். என்னுடைய ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் என் மகத்துவத்தின் சிறந்த பிரஸ்தாபத்தையும் விளங்க செய்ய இந்த விருந்தை ஆயத்தம் பண்ணுங்கள். இது எல்லாவற்றையும் கண்டு என் மனது சந்தோஷம் அடைய வேண்டும். ராஜாவே, இந்த யோசனை மகத்துவமானது, ஞானிகளின் ஞானத்துக்கும் எட்டாது. நீர் என்றும் வாழ்க. விருந்திற்கான ஆயத்தங்களை இப்பொழுதே தொடங்குங்கள். அப்படியே ஆகட்டும் அரசே. வாருங்கள், நாம் 127 நாடுகளுக்குமான விருந்து அழைப்புக்கான நிருபங்களை அவரவர் பாஷைகளில் ஆயத்தம் செய்வோம். படையெடுப்பவர்களே, இங்கே வாருங்கள். சொல்லுங்கள் பிரதானியார்களே. இந்த அறிவிப்பை 127 நாடுகளுக்கும் சென்று அறிவிப்பதற்கான ஏற்பாடுகளை உடனே செய்யுங்கள். அப்படியே செய்கிறோம் பிரதானியார்களே. வாருங்கள், நாம் சென்று விருந்துக்கானவைகளையும் மற்ற அரண்மனை அலங்காரத்திற்கும் விருந்து நடக்கும் இடத்திற்கும் தேவையான ஏற்பாடுகளை செய்வோம். வாருங்கள், விருந்து அழைப்பதை அறிவிக்க தொடங்குவோம். இதனால் நாட்டின் சகல ஜனங்களுக்கும், தேசங்களில் உள்ள மகத்தானவர்களுக்கும், நாடுகளின் அதிபதிகளுக்கும், பிரபுக்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், மாமன்னர் அகாஸ்வேரு தனது ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரஸ்தாபத்தையும் விளங்கச் செய்யும்படியாக சூசான் நகரத்தில் உள்ள அரண்மனை மண்டபத்தில் 6 மாத காலம் நடக்கப் போகும் விருந்தை ஆயத்தப்படுத்தியுள்ளார். அந்த விருந்துக்கு 127 நாடுகளில் உள்ள அனைவரும் வரவேண்டும் என்பது மகாராஜா அகாஸ்வேருவின் கட்டளை. அகாஸ்வேரு ராஜாவின் விருந்திற்கு மக்கள் அனைவரும் வந்தபோது அரண்மனை மண்டபத்தில் மாமன்னர் அகாஸ்வேரு அவர்களின் விருந்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். ஆஹா, என்ன வரவேற்பு, என்ன வரவேற்பு! உங்களுக்கான இருப்பிடமும் உணவும் ஆயத்தமாக இருக்கிறது. மகிழ்ச்சியோடு அனுபவியுங்கள். ஆஹா, என்ன அற்புதமான விருந்து! நான் என் வாழ்நாளில் இப்படி ஒரு விருந்தை பார்த்ததே இல்லை. ஆமாம், 6 மாத காலமாக யாரால் இப்படி அரச விருந்து நடத்த முடியும்? நம் மன்னர் மாமன்னர் தான், அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆமாம், அப்படியென்றால் மன்னரின் ஐஸ்வர்யமும் மகத்துவமும் எவ்வளவாக இருக்கும் என்று நினைத்து பார்க்கவே முடியவில்லை. ஆமாம், மன்னரின் அரண்மனையையும் இந்த மண்டபத்தையும் பார்த்தீர்களா? எவ்வளவு பிரமாண்டம்! இவ்வுலகில் எங்கும் இது போன்ற பிரமாண்டம் இருக்கவே வாய்ப்பில்லை. அகாஸ்வேரு ராஜாவின் விருந்து 180 நாட்கள் நடந்த பிறகு
சூசான் அரண்மனையில் அகாஸ்வேருவும் அவரது பிரதானிகளும். எனது அருமை 7 பிரதானிகளே, இப்பொழுது மக்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள்? ராஜாவே, நீர் வாழ்க. உமது இந்த மகத்துவமான யோசனையால் மக்கள் இப்பொழுது உம்முடைய ஐஸ்வர்யத்தையும் மகத்துவத்தையும் தவிர வேறு எதை பற்றியும் பேசுவதே இல்லை. பிரதானிகளே, இன்னும் எனக்கு ஒரு ஆசை உண்டு. ராஜாவே, அதை உடனே எங்களுக்கு சொல்லும். நாங்கள் ராஜாவுக்கு செய்து கொடுப்போம். இந்த 180 நாளாலும் எனது சூசான் அரண்மனை நடந்த இந்த விருந்து மேலும் சிறப்பாக வந்திருக்கிற பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜா அரண்மனையை சேர்ந்த சிங்கார தொட்டில மண்டபத்தில் இன்னும் 7 நாள் விருந்து செய்ய வேண்டும். ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. உம்முடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதே எங்களது கடமை. நாங்கள் அதற்கானவைகளை உடனே செய்ய துவங்குகிறோம். அரண்மனை சிங்கார தோட்டத்தில் 7 நாள் விருந்து தொடங்கியது. விருந்து ஆயத்தக்காரர்களே, இங்கே வாருங்கள். சொல்லுங்கள் பிரதானியார்களே, சொல்லுங்கள். இந்த 7 நாள் விருந்தில் பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களிலே பானம் கொடுக்கப்பட வேண்டும். முதல் தரமான திராட்சரசம் ராஜஸ்திதிக்கு ஏற்க பரிபூரணமாய் பரிமாறப்பட வேண்டும். அப்படியே செய்கிறோம் பிரதானியார்களே. பெரிசியர் மேதியருடைய 7 பிரபுக்களே, வாருங்கள். ராஜாவின் விருந்திற்கு உங்களை வரவேற்கிறோம். உங்கள் அழைப்பிற்கு மிக்க நன்றி. இந்த 7 நாள் விருந்திலும் திராட்சரசம் அவரவருடைய மனதின்படியே எடுத்துக்கொள்ளலாம். ஒருவரும் பலவந்தம் பண்ணப்படக்கூடாது. இது அகாஸ்வேரு ராஜாவின் கட்டளை. விருந்து நடக்கட்டும்.
அப்படியே அரண்மனை சிங்கார தோட்டத்தில் இந்த விருந்து நடந்து கொண்டிருக்கும் 7ஆம் நாள் அகாஸ்வேரு ராஜா அவரின் பிரதானிகள் மற்றும் பெர்சிய மேதியருடைய 7 பிரபுக்களுடன் இந்த 6 நாள் அளவும் அது சிறப்பான விருந்து கொடுத்து மகிழ்வித்த அகாஸ்வேரு மன்னன் இந்த 7ஆம் நாளான இன்று என்ன சிறப்பு விருந்து செய்யவிருக்கிறாரோ? இங்க பாருங்கள், இந்த சிங்கார தோட்டத்தில் வெண்கல துணிகளின் மேலுள்ள வெள்ளி வளையங்களில் மெல்லிய நூலும் சிவப்பு நூலுமான கயிறுகளால் வெள்ளையும் பச்சையும் இளநீருமாகிய தொங்குதிரைகள் விதானித்திருக்கிறது. சிவப்பும் நீலமும் வெள்ளையும் கருப்புமான கற்கள் பதித்திருந்த தலவரிசையின் மேல் பொற்சரிகையும் வெள்ளி சரிகையுமான மெத்தைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மத்தியில் கண்ணுக்கு குளிர்ச்சியான நடனம், தொண்டைக்கு இதமான திராட்சரசம், வயிறு நிரம்ப மாமிசமும் பழங்களும், எவ்வளவு அருமை! என்ன அழைப்பு, என்ன உபச்சரிப்பு! ராஜாவோட விருந்துனால எல்லா ஜனங்களும் மகிழ்ச்சியா உள்ளன. விருந்து நடந்த நாட்களில் ராஜாவின் ஆடையின் அழகென்ன, கம்பீரமான நடை என்ன, எல்லாமே அழகோ அழகுதான். இதை விட வேற என்ன சிறப்பாக இருக்க முடியும்? ராஜாதி ராஜா, சிங்கம் போன்றவர், எதிரிகளை அதமாக்குகிறவர், பெர்சியாவின் பெருமை, இந்திய தேசம் முதல் எத்தியோப்பியா நாடு வரை உள்ள 127 நாடுகளுக்கும் ஒரே ராஜா மன்னர் அகாஸ்வேரு வருகிறார், வருகிறார், வருகிறார். விருந்து எப்படி இருக்கிறது பிரபுக்களே? வார்த்தைகளால் விவரிக்க முடியவில்லை அரசே. நல்லது நல்லது. ராஜஸ்திரியாக வஸ்தியும் ராஜாவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு செய்து கொண்டிருக்கிற விருந்தை பற்றியும் நாடுகளுக்குள் பெருமை பேச்சார் அரசே. சரிதான். இவ்வளவு பெருமையாய் என்னை இதுவரை யாரும் பேசியதே இல்லையே. இப்பொழுது மட்டும் என்னுடைய மகாரூபவதியாகிய வஸ்தியை இந்த ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பித்தால் அவள் அழகை கண்டு இன்னும் பிரமித்து போவார்கள். என் பிரதானிகளாகிய ரெகுமான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் மகாரூபவதியாகிய ராஜஸ்திரியாக வஸ்தியை ராஜகிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக வரும்படி கட்டளையாக சொல்லுங்கள். உத்தரவு அரசே. இந்த 7 நாட்களும் ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்காக விருந்து கொடுத்தார்கள். அந்த விருந்தின் 7ஆம் நாள். ராஜஸ்திரியாகிய வஸ்தி அவர்களே, நீங்கள் எப்படி இந்த நாட்டிற்கு அரசி ஆனீர்கள்? அது என்னுடைய வீரத்திற்கும் விவேகத்திற்கும் கிடைத்த பரிசு என்று நான் கருதுகிறேன். உங்களுடைய இந்த தைரியம்தான் எங்களை வியக்க வைக்கிறது அரசி வஸ்தி அவர்களே. தொடர்ந்து விருந்து நடக்கட்டும். என்ன பிரதானிகளே, இங்கு வந்திருக்கிறீர்கள்? வந்த காரியத்தை சீக்கிரமாய் சொல்லிவிட்டு கிளம்புங்கள். ராஜஸ்ரீயாகிய வஸ்தி வாழ்க. ராஜா உங்களை அழைத்து வர வேண்டும் என்று எங்களை அனுப்பினார். எதற்காக ராஜா அழைக்கிறார்? அதன் காரியம் என்ன? மகாரூபவதியாகிய ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் ராஜா காண்பிக்கும்படி
ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக ராஜாவுக்கு முன்பாக வரவேண்டும் என்பது அரச கட்டளையாய் இருக்கிறது. இந்த கட்டளையிலும் உங்கள் பேச்சிலும் எனக்கு சிறிதளவும் உடன்பாடில்லை. என்னால் வர முடியாது என்பதை தீர்க்கமாய் உங்கள் ராஜாவிடம் போய் சொல்லுங்கள். அரசியே, என்ன சொல்கிறீர்கள்? இது ராஜ கட்டளை ஆயிற்றே. நீங்கள் முதலில் ஸ்திரீகளுக்கு விருந்து பண்ணும் இந்த இடத்தை விட்டு அகன்று போங்கள். உத்தரவு அரசியே. ராஜஸ்திரி வரமாட்டேன் என்று கூறியதை ராஜாவினிடத்தில் எப்படி தெரிவிப்பது? இதை தெரிவித்தால் கோபத்தில் ராஜா நமது தலையை எடுத்து விடுவாரோ? அப்படியென்றால் இந்த காரியத்தை ரகசியமாய் சொல்லாமல் அனைவரும் முன்பாக சொல்லுவோம். அப்பொழுது ராஜாவின் கோபம் நம் மீது வராது, நாம் தப்பித்து விடலாம். நல்ல யோசனை, வாருங்கள் போவோம். வஸ்தி வரமறுத்த செய்தியை எப்படி அறிவிப்பது என்று தெரியாத பிரதானிகள் கலக்கத்துடன் அகாஸ்வேரு முன் வந்து நிற்கிறார்கள். அதோ வந்து விட்டாள். எனது பேரலைக்கு வஸ்தி வந்து விட்டாள். வஸ்தி, என் அருகே உட்காரு. ஐயோ ராஜாவே, நான் பிரதானி மெகுமான். ஓ, நீயா மெகுமான்? வஸ்தி எங்கே? அது ராஜாவே, அது 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 ராஜாவே, அது. என்ன பிதச்சுகிறீர்கள் பிரதானிகளே? வஸ்தி எங்கே? அது அது ராஜாவே, அது அவர்கள் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். நான் அழைத்தேன் என்று சொன்னாயா? சொன்னோம் அரசே. அதற்கு வர முடியாது என்பதை தீர்க்கமாய் உங்கள் ராஜாவிடம் போய் சொல்லுங்கள் என்று கூறினார்கள் அரசே. ராஜ சமூகத்தை தரிசிக்கிறவர்களும் ராஜ்யத்தின் முதல் ஆசனங்களை உட்கார்கிறவர்களுமான கர்ஷனா, சேதார், அத்மாதா, தர்ஷீஸ், மேரேஸ், மர்சேனா, மெமுகான் என்னும் பெர்சியர் மேதியருடைய 7 பிரபுக்களும் என் அருகில் அமர்ந்திருக்கிறார்களே. இவர்கள் கேட்ட அந்த காரியத்தில் என்னை ஏளனமாக நினைப்பார்களோ? 127 நாடுகளில் மகாராஜாவுக்கு அவர்களின் ராணி கீழ்ப்படிய மாட்டார்கள் என்று சொல்லுவார்களோ? பிரதானிகளே, பாரம்பரிய விதிமுறைகளை அறிந்த பண்டிதர்களிடம் சென்று நான் பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரீக வஸ்தி செய்யாமற் போனது நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று எனக்கு விசாரித்து தெரிவியுங்கள். ராஜாவே, நீர் வாழ்க. நான் ஒரு யோசனை கூறுகிறேன். இது ராஜாவின் பார்வைக்கு நலமாயிருந்தால் ராஜா செய்வீராக. சொல் மெகுமான். ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல, ராஜாவாகிய அகஸ்வேரனுடைய சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தாள். ராஜாவுக்கு சரியானப்பட்டால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகஸ்வேருவுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும், அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். இப்படி ராஜா தீர்த்த காரியம் தமது விஸ்தீரமான ராஜ்யம் எங்கும் கேட்கப்படும் போது பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷரை கணம் பண்ணுவார்கள். ராஜாவே. சபாஷ் மெகுமான், சபாஷ். நன்றாக சொன்னாய். இதை நாங்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொள்கிறோம். மெமுகானுடைய வார்த்தையின்படியே எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியா இருக்க வேண்டும் என்றும், அந்தந்த ஜனங்களுடைய பாஷையிலே பிரசித்தம் பண்ண அந்தந்த நாட்டில் வழங்குகிற அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசுகிற பாஷையிலும் சகல நாடுகளுக்கும் கட்டளை எழுதி அனுப்புங்கள். வாருங்கள், இந்த கட்டளையை நகலை எடுத்துக்கொண்டு வஸ்தியின் இடத்திற்கு போகும். என்ன பிரதானிகளே, மீண்டும் வந்திருக்கிறீர்கள்? என்ன காரியம்? நீங்கள் ராஜாவின் கட்டளையை மதிக்காமல் வர மறுத்ததால் உங்களுடைய அரசி மேன்மையை இழந்து விட்டீர்கள். அதற்கான ராஜாவின் அரசாணை இதோ பாருங்கள்.
நான் ஒன்றும் நன்மை பெறுவதற்காக காலில் விழுந்து நமஸ்கரிக்கும் அளவிற்கு இழிவான பெண் அல்ல. நான் வீரமும் விவேகமும் கொண்ட வஸ்தி. இப்பொழுதே நான் இந்த அரண்மனையிலிருந்து செல்கிறேன். இந்த கிரீடத்தை உங்கள் மன்னனிடமே கொடுத்து விடுங்கள். வஸ்தி அவர்கள் கிளம்பியது அரசரிடம் சொல்ல வேண்டுமா? வேண்டாம் வேண்டாம். இது தெரிந்தால் ராஜா வஸ்தி மீது உள்ள அன்பின் காரணத்தால் அவரை உடனே அழைத்து மீண்டும் அரசியாக்கி விடுவார். பின்பு நமக்குத்தான் ஆபத்து. இந்த காரியத்தை இப்படியே விட்டுவிடலாம். சரி, வாருங்கள் போவோம். மறுநாளிலே 7 பிரதானிகளும் வஸ்தி தள்ளப்பட்டதை குறித்து பேசிக்கொண்டே அரண்மனைக்கு வருகிறார்கள். அரசி தள்ளப்பட்டதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? அரச கட்டளை அறிவித்ததிலிருந்து என் மனைவி என்னை வாடா போடா என்று கூப்பிடுவதை நிறுத்திவிட்டு வாங்கள் போங்கள் என்று கூப்பிட ஆரம்பித்து விட்டார். என்னால் அதை வார்த்தையால் விவரிக்கவே முடியவில்லை. ஐயையோ, இப்பொழுதுதான் என் மனைவி என்னை அடிப்பதை நிறுத்தியுள்ளாள். அந்த சந்தோஷத்தை சொல்லும்போது என் கண்ணில் ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. ஆமாம் ஆமாம், எங்கள் வீட்டிலும் இதே நிலைமைதான். எங்கள் வீட்டிலும் அதே ஆச்சரியம்தான். அரச கட்டளை என்றால் அரச கட்டளை தான். சரி, என்ன நினைக்கிறாய் மெகுமான்? மெகுமான் என்ன நினைக்கப் போகிறான்? வஸ்தி அவர்களின் அரசி பட்டம் பறிபோனதற்கு யோசனை கொடுத்ததே நம்ம மெகுமான் தானே. வஸ்தி மட்டும் இப்பொழுது அரசவையில் இருந்தால் மெகுமான் தலை அவனிடம் இருக்காது. அதை தான் நினைத்து கொண்டிருப்பான். என்ன சரிதானே மெகுமான்? என்ன சொல்லுகிறீர்கள்? வஸ்தி பட்டம் பறிபோனதற்கு அரசின் அந்த மதுபான போதைதான் காரணம். இந்த போதையின் காரணத்தால் நம் நாட்டின் நிலைமையை பார்த்தீர்களா? மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்பது இங்கு உண்மையாகிவிட்டது. கொஞ்சம் அனைவரும் வாயை மூடிக்கொண்டு வாருங்கள். அரசரங்க அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார். மன்னர் அகாஸ்வேருக்கு எங்கள் பணிவான வணக்கங்கள். வாருங்கள் பிரதானிகளே, அமருங்கள். தாங்கள் எதை குறித்து யோசனை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் அரசே? வஸ்தியை அரசு பட்டத்திலிருந்து விலைக்கு தவறு செய்து விட்டேனோ என எண்ணுகிறேன். 127 நாடுகளின் மகா சக்கரவர்த்தியே, உம்மால் ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட்டாயிற்று. அதை மீறுவதற்கு யாராலும் முடியாத அரசே. அப்படி என்றால் இதற்கு தீர்வுதான் என்ன? நான் போருக்கு சென்றால் அரசு இல்லாத நாட்டை யார் கவனித்துக் கொள்வார்கள்? ரூபவதிகளா இருக்கிற கன்னிப்பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளில் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். இவர்கள் ரூபவதிகளாயிருக்கிற சகல கன்னிப்பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னிமாடத்துக்கு அழைத்து வரப்பட வேண்டும். ஸ்திரீகளை காவல் பணிகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்பதே எங்களின் ஏகமான ஆலோசனை அரசே. நீங்கள் கூறிய இந்த ஆலோசனை எனக்கு நன்றாக இருப்பதாக தெரிகிறது. அதன்படியே ஆகட்டும். உத்தரவு அரசே, அதற்கான ஆயத்தங்களை உடனே செய்கிறோம். இதனால் இந்த அரசாணை மூலமாக மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், ரூபவதியாயிருக்கிற கன்னிப்பெண்ணை வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக
அகாஸ்வேரு ராஜா தெரிவு செய்ய இருக்கிறார். அதற்காக ரூபவதிகளாயிருக்கிற கன்னிப்பெண்கள் ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளிலெல்லாம் வைத்துள்ள விசாரிப்புக்காரரிடம் தெரிவிக்கப்பட வேண்டும். அவர்கள் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுவார்கள். குறித்த நாளிலே அவர்கள் ராஜாவாகிய அகாஸ்வேருவினிடத்தில் அழைத்து கொண்டு போகப்பட்டு அவர்களில் அழகும் ஞானமும் உள்ள ஸ்திரீ வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ராணியாக உயர்த்தப்படுவார்கள். இதுவே மகாராஜா அகாஸ்வேருவின் கட்டளை. ஏன் ராஜா இளங்கன்னி பெண்களை மாத்திரம் அரசியின் இடத்தை நிரப்புவதற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்? அழகும் ஞானமும் உள்ள நாங்களும் இதே நாட்டில்தான் இருக்கிறோம். என்னம்மா உனக்கு ஆசையா என்ன? ஆசை யார விட்டது? கிழவிக்கு அரசியாக வேண்டுமா? தந்தையே, வாருங்கள், அமருங்கள். தந்தையே, நான் சாப்பிட ஏதாகிலும் எடுத்து வருகிறேன். சரி அக்சால். வெளியே ஏதோ பறையறிவிப்பு சத்தம் கேட்டதே, அது என்ன தந்தையே? நீங்களும் ஏதோ யோசித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். அதுவா, ராணியாகிய வஸ்தி தள்ளப்பட்டதின் நிமித்தம் அந்த இடத்தை நிரப்புவதற்காக அரசர் ராஜ்யத்தில் உள்ள கன்னி பெண்களில் ஒருவரை தெரிவு செய்ய இருக்கிறார் என்கிற அரச கட்டளையை வரையறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓ, அப்படியா? ஆமாம் அக்சால், என் மகளாகிய நீயும் அங்கு செல்ல வேண்டும் என நான் விரும்புகிறேன். உன்னுடைய விருப்பம் என்ன அக்சால்? தந்தையே, என்ன சொல்கிறீர்கள்? இது பெர்சியர்களும் மேதியர்களும் நிறைந்த நாடு. யூதர்கள் நாம் இங்கு சிறு கூட்டம்தானே. நாம் எப்படி அந்த இடத்திற்கு தகுதியாயிருப்போம்? ஆனாலும் உங்கள் வார்த்தையை மதித்து நான் அங்கு செல்ல தயாராக இருக்கிறேன். சரி அக்சால், நீ அங்கு செல்வதற்கு முன்னால் நான் உனக்கு ஒரு ஆலோசனை கூறுகிறேன். இதை நீ கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். சொல்லுங்கள். நீ யூதகுலத்தை சார்ந்தவள் என்பதையும் உன் பூர்வம் எருசலேம் என்பதையும் யாருக்கும் ஒரு காலம் தெரிவிக்க கூடாது. இப்பொழுதிலிருந்து உன் பெயர் எஸ்தர். உன் பெயருக்கு நட்சத்திரம் என்பது அர்த்தம். சரி தந்தையே, நீங்கள் சொல்கிறபடியே நடந்து கொள்வேன். யெகோவாவை மட்டும் மறந்து விடாதே. அவர் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு உதவி செய்வார். ஏதாயிலும் என்னிடம் சொல்ல வேண்டுமென்றால் நான் நாள்தோறும் இந்த கன்னிமடத்து முற்றத்துக்கு முன்பாக வருவேன். அப்பொழுது என்னுடன் பேசலாம். இப்பொழுது நீ போய் வா என் மகளே. சரி தந்தையே, நான் போய் வருகிறேன். கன்னி பெண்களே, உள்ளே வாருங்கள். பிரதானி ஏகாய் அவர்களுக்கு வணக்கம். இவர்கள் அனைவரும் ராஜாவின் அழைப்பு வரும் வரை இந்த கன்னிமாடத்தில் பத்திரமாய் பாதுகாத்து ராஜா கட்டளையிட்டபடி அவர்களுக்கு தேவையானவைகள் கொடுக்கப்பட வேண்டும். சரி, ஆகட்டும், அப்படியே செய்கிறேன். கன்னிகளே, உங்களை 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடித்துக் கொள்ளுங்கள். இப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு நீங்கள் கன்னி மாடத்திலிருந்து உங்களுடனே கூட ராஜா அரண்மனைக்கு போகும் நாளிலே உங்களுக்கு வேண்டுமென்று கேட்பவை எல்லாம் கொடுக்கப்படும். கன்னி மாடத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் அனைவரும் உள்ளே செல்லலாம்.
அகாஸ்வேரு ராஜா அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்தில் கன்னிமாடத்தில் இருந்த கன்னிப்பெண்கள் ராஜாவின் இடத்தில் வருகிற முறை வந்தபோது, காவலாளியே, கன்னிமாடத்தில் தங்களை அலங்கரித்து காத்திருக்கும் பெண்களை அரண்மனைக்கு அனுப்பும்படி பிரதானியாகிய ஏகாயனிடத்தில் போய் கூறு. உத்தரவு பிரதானியரே. கன்னிமாடத்திலிருந்து உங்களோடு கூட ராஜா அரண்மனைக்கு போக நீங்கள் உங்களுக்கு வேண்டுமென்று கேட்பவையெல்லாம் கொடுக்கப்படும். இப்பொழுதும் தேவையானதை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒவ்வொருவராக ராஜா அரண்மனைக்கு போகலாம். உன் பெயர் என்ன? நீ எந்த நாட்டை சேர்ந்தவள்? எனது பெயர் டாரியஸ். நான் பெர்சியா நாட்டிலிருந்து அழைத்து வரப்பட்டேன். உனக்கு இந்த அரசு மேன்மை கிடைக்கும் என்று நம்புகிறாயா? அரசியாவதற்கான அழகும் திறமையும் என்னிடமே உள்ளது என்பதால் அதற்கு தகுதியுடையவள் நானே என்ற நம்பிக்கைதான். சரி சரி. நாட்டிற்கு இக்கட்டான நேரத்தில் நீ எப்படி நடந்து கொள்வாய்? நான் அரசியாய் இருந்தால் ராணியாகிய என்னைத்தானே முதலில் காப்பாற்ற வேண்டும். அதற்கு பின்புதான் மக்களை பாதுகாக்க முடியும். இந்த நாட்டின் பெருமைதான் என்ன? இவ்வளவு அழகான நான் இந்த நாட்டின் அரசியானால் அதுவே உமக்கும் நாட்டுக்கும் பெருமை. சரி, நீ போகலாம். உன் பெயர் என்ன? உன்னுடைய நாடு எது? என்னுடைய பெயரோ பெரினா. நான் மேதிய நாட்டிலிருந்து வந்துள்ளேன். அரசி மேன்மையாவதற்கான தகுதி உன்னிடம் என்ன உள்ளது என்று நினைக்கிறாய்? இதற்கான தகுதி என்னிடம் இல்லை. என்னுடைய பெற்றோரின் விருப்பத்தினால் நான் கன்னிமாடத்திற்கு அழைத்து வரப்பட்டேன். நாட்டின் இக்கட்டான நேரத்தில் நீ என்ன செய்வாய்? அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கருத்தும் இல்லை அரசே. இந்த நாட்டின் பெருமை என்னவென்று நீ நினைக்கிறாய்? நீங்கள் கடந்த நாட்களில் அரண்மனையில் நாட்டின் சிறியோர் முதல் பெரியோர் வரை உள்ள அனைவருக்கும் கொடுத்த விருந்தே இந்த நாட்டின் சிறப்பு. ஓஹோ, சரி, நீ போகலாம். உன் பெயர் என்ன? நீ எந்த நாட்டை சேர்ந்தவள்? என் பெயர் யாஸ்னா. நான் அசிரிய நாட்டைச் சேர்ந்தவள். அரசி மேன்மையாவதற்கான தகுதி உன்னிடம் உள்ளது என்று நினைக்கிறாயா? இந்த கன்னிமாடத்தில் வந்த பெண்களில் என்னிடத்தில் மட்டுமே செல்வமும் செழிப்பும் உள்ளது. என்னிடத்தில் மட்டுமே உள்ளது. இதுவே அதற்கான தகுதி என்று நான் எண்ணுகிறேன். நாட்டிற்கு இக்கட்டான நேரத்தில் நீ என்ன செய்வாய்? என்னுடைய பணத்தையும் செல்வங்களையும் பயன்படுத்தி என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் பாதுகாத்துக் கொள்வேன். சரி, இந்த நாட்டின் பெருமை என்னவென்று நீ நினைக்கிறாய்? இந்நாட்டில் உள்ள படைபலமே இந்நாட்டின் சிறப்பென்று நான் எண்ணுகிறேன். சரி, நீ போகலாம். உன் பெயர் என்ன? நீ எந்த நாட்டை சேர்ந்தவள்? என் பெயர் சமீரா. நான் மேதிய நாட்டைச் சேர்ந்த பெண். எதற்காக நீ இந்த அரசி மேன்மையை விரும்புகிறாய்? நான் இந்த அரசு பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டால் நான் எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்லை. எனக்கு வேலை செய்யவே 1000 பணிப்பெண்கள் இருப்பார்களே. அரசனுக்கு ஏற்ப அதிகாரம் எனக்கு இருக்குமே. எனவேதான் நான் அரசியாக வேண்டும் என்று விரும்புகிறேன். நாட்டிற்கு இக்கட்டான சூழ்நிலையில் நீ எப்படி நடந்து கொள்வாய்? அந்த அரசு இருக்கையை விட்டுவிடாமல் இருக்க எனது அதிகாரத்தை பயன்படுத்தி பாதுகாப்பு அறையில் மறைந்து
என்னை பாதுகாத்துக் கொள்வேன். சரி, இந்த நாட்டின் பெருமை என்னவென்று நீ நினைக்கிறாய்? இந்த அரண்மனையில் இருக்கும் ராஜாவாகிய உங்களுடைய கஜானா நிரம்பி வழிகிறதே, அதுதான் இந்த நாட்டின் பெருமை என நான் நினைக்கிறேன். சரி, நீ போகலாம். உனது பேர் என்ன? நீ எந்த நாட்டை சேர்ந்தவள்? ராஜா ஆகாஸ்வேரு அவர்களுக்கு என் பணிவான வணக்கம். நட்சத்திரம் என்கிற அர்த்தம் கொண்ட என் பெயர் எஸ்தர். நான் சூசா நகரத்தில் வசிக்கும் தங்கள் நம்பிக்கைக்குரிய மக்களை சார்ந்தவள். அரசு மேன்மையாவதற்கான தகுதி உன்னிடம் என்ன உள்ளது? அரசி ஆவதற்கான தகுதி என்னிடம் உள்ளனவா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை அரசே. ஆனால் நான் உமது விருப்பத்தின்படி தேர்வு செய்யப்பட்டால் நாட்டு மக்களை அன்போடும் அரவணைப்போடும் உங்களோடு கூட சேர்ந்து வழிநடத்துவேன் அரசே. சரி, நாட்டு மக்களுக்கு இக்கட்டான நேரத்தில் நீ எப்படி நடந்து கொள்வாய்? நாட்டு மக்களுக்கு உதவி செய்யவே எனக்கு இப்பதவி கொடுக்கப்படும். அவர்களின் அந்த சூழ்நிலையில் ராஜாவோடு கலந்து ஆலோசித்து மக்களுக்கு அந்நேரத்தில் என்ன உதவியாயிருந்தாலும் செய்து என் கடமையை செவ்வனே செய்து முடிப்பேன் அரசே. நாட்டுக்காக என் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேன். இந்த நாட்டின் பெருமை என்னவென்று நீ நினைக்கிறாய்? வீரமும் விவேகமும் கொண்ட ராஜாவாகிய நீரே இந்த நாட்டின் பெருமை என நான் எண்ணுகிறேன். உமது அரியணையிலிருந்து நீர் வழங்கும் நியாயமான தீர்ப்பும் எங்களுக்கு பெருமைதான் அரசே. சகல கன்னிகைகளை பார்க்கிலும் எஸ்தர், உன்னுடைய பதிலும் ஜனங்கள் மீது நீ கொண்ட அக்கறையும் நாட்டின் மீது நீ கொண்ட பற்றும் உன்னுடைய தன்னடக்கமும் என்னை மிகவும் கவர்ந்தது. மற்ற கன்னிகளை பார்க்கிலும் எஸ்தராகிய உன்னை மிகவும் மென்மை உள்ளவளாக நினைக்கிறேன். நீ பதவிக்கேற்றவள். அகாஸ்வேரு ராஜ கிரீடத்தை எஸ்தர் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினார். பிரதானிகளே, நாட்டிலுள்ள அனைவருக்கும் அறிவியுங்கள், எஸ்தர் ராஜா தெரிந்து கொண்ட பட்டத்து ஸ்திரீ என்று. மேலும் என்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் ராஜாத்தை எஸ்தர் நிமித்தம் ஒரு பெரிய விருது செய்ய ஆயத்தம் செய்யுங்கள். மற்றும் நமது சகல நாடுகளிலும் மக்களுக்கு வரி விலக்கு செய்யுங்கள். அப்படியே செய்கிறோம் அரசே. சில காலங்களுக்கு பின்பு மொர்தகாய் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கும் போது ராஜாவாகிய அகாஸ்வேருவை கொலை செய்ய வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வகை தேடின போது, தேரேசு, நான் கேட்ட விஷத்தை கொண்டு வந்து விட்டாயா? இதோ அந்த விஷம். இது ஒரு துளி போதும் அந்த ராஜா அகாஸ்வேருவின் கதையை முடிக்க. இதை நான் அவர் குடிக்கும் பானத்தில் கலந்து விடுவேன். அதன் பின்பு இந்த ராஜ்யத்தை நாம் கைப்பற்றி விடலாம். பிறகு இந்த ராஜ்யத்தின் சகல செல்வங்களும் நமக்குத்தான். ஐயோ, இவர்கள் ராஜாவை கொலை செய்ய திட்டம் போட்டுக்கொண்டிருக்கிறார்களே. இதை சீக்கிரம் எஸ்தரிடத்தில் தெரிவித்து எப்படியாவது ராஜாவை காப்பாற்ற வேண்டும். ராஜாத்தி எஸ்தர், ராஜாத்தி எஸ்தர். நான் ராஜாத்தி எஸ்தரின் உதவியாளன் பிரதானி ஆத்தாகு. உன்னுடைய செய்தி என்ன? எனக்கு தெரியப்படுத்து. நான் போய் ராஜாத்தியிடம் தெரிவிப்பேன். ஐயா ஐயா, இந்த தகவலை சீக்கிரமாய் ராஜாவிடத்தில் கொண்டு செல்லும்படி கூறுங்கள். இது ராஜாவின் உயிர் சம்பந்தப்பட்டது ஐயா. மொர்தெகாய் கொடுத்தான் என்று சொல்லுங்கள். சரி, நான் பார்த்துக் கொள்கிறேன்.
ராஜாத்தி எஸ்தர் அவர்களே, இந்த தகவலை மொர்தெக்காய் என்னும் பேருள்ள ஒருவன் உங்களிடம் கொடுக்க சொன்னான். ஐயோ, என்ன இது? என் ராஜாவை கொலை செய்ய திட்டம் போட்டுள்ளார்களா? நான் இப்பொழுதே இதை ராஜாவிடம் தெரிவிக்க வேண்டும். ஆத்தாகு, இதை ராஜாவின் பிரதானிகளிடத்தில் உடனே கொண்டு செல். இதோ உடனே செல்கிறேன். ராஜாவே, அரசி எஸ்தரிடமிருந்து அவசர செய்தி வந்துள்ளது. அந்த செய்தி என்ன? ராஜாவே, உங்களை கொலை செய்ய வாசல் காக்கிற பிரதானிகள் பிக்தானும் தேரேசும் திட்டம் தீட்டியுள்ளார்கள். இதை எனக்கு ஒரு யூதனாகிய மொர்தெக்காய் அரண்மனை வாசலில் நிற்கும்போது இரகசியமாய் கேட்டதாக தெரிவித்தார் என்று எழுதியிருக்கிறது அரசே. என்னது? என்னை கொலை செய்ய திட்டமா? அவர்கள் இருவரையும் அழைத்து வாருங்கள். என்னை எப்பொழுது கொலை செய்யலாம் என்று திட்டம் தீட்டியுள்ளீர்கள்? என்ன சொல்கிறீர்கள் அரசே? உங்களிடம் வேலை செய்வதால் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை அரசே. நாங்கள் ஏன் உங்களை கொலை செய்ய நினைக்க வேண்டும்? இருவரும் சொல்லி வைத்தார் போல ஒரே பதிலை பேசுகிறார்கள். எனக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகிறது. அரசே, இதோ விசாரிக்கும் விதமாக கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் உண்மை தெரிய வரும் அரசே. அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள். காவலர்களே, இவர்கள் வாயிலிருந்து எனக்கு உண்மை இப்பொழுதே வர வேண்டும். அரசே, இவர்கள் இருவரும் உங்களை கொலை செய்ய திட்டம் தீட்டியது உண்மைதான் என்பது சரித்ததில் தெரிய வந்தது. இந்த துரோகிகளை தூக்கிலிடுங்கள். இப்படிப்பட்ட துரோகிகளுக்கு இதுதான் தண்டனை என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள இந்நிகழ்வுகளை நாளாகம புஸ்தகத்தில் எழுதுங்கள். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். மேலும் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரிக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டிருந்தான். அந்நாட்களில் அரண்மனையில் ஒரு நாள் நடந்த சம்பவம். சகல பிரபுக்களின் தலைவரும் ராஜாவுக்கு அடுத்த அதிகாரமும் கொண்ட பிரபு ஆமான் வருகிறார், வருகிறார், வருகிறார். நாங்கள் அனைவரும் ஆமானை வணங்கிய போது நீ மட்டும் ஏன் வணங்காமல் ராஜாவின் கட்டளை மீறுகிறாய்? எத்தனை முறை உனக்கு சொல்வது? உனக்கு ஏதாயிலும் நேரிட்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. நான் யெகோவா ஒருவரைத் தவிர வேறு யாரையும் வணங்கவும் நமஸ்கரிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நான் ஒரு யூதன். இனிமேல் என்னிடம் இந்த கேள்வியை கேட்காதீர்கள். என்னது? நீ ஒரு யூதனா? பெருமை மிகுந்த ஆமானவர்களே, நீங்கள் தினந்தோறும் வரும்போதெல்லாம் நாங்கள் உங்களை வணங்கிய போது ஒருவன் மாத்திரம் உங்களை வணங்கவில்லை. இதை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அதை கண்டபோது எனக்கு கோபம் வந்தது. ஆனால் அவன் ஒரு அற்பமான அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரன். அவன் எனக்கு ஒரு பொருட்டல்ல. ஆமானவர்களே, அவன் எருசலேமில் இருந்து அடிமையாய் வந்த ஒரு யூதன். என்னது? யூதனா? இருக்கட்டும் இருக்கட்டும். இனிமேல் அவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்துக் கொள்கிறேன்.
சேவகா, இங்கு இருக்கிற சீட்டில் ஒன்றை எடு. பிரபு, இதோ இந்த சீட்டை எடுத்துள்ளேன். பிரபுவே, இது எதற்கான சீட்டு? இதுவா? இந்த சீட்டு விழுந்த தேதியிலே என் கோபத்தை தீர்த்து கொள்ளப் போகிறேன். மகாராஜா அகாஸ்வேரு அவர்களுக்கு வணக்கம். வா ஆமான், நீ வந்த காரியம் என்ன? ராஜாவே, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பியிருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல. யார் அவர்கள்? ஏன் அப்படி இருக்கிறார்கள்? அவர்களை நாம் என்ன செய்வது? ராஜாவுக்கு சம்மதமானால் அவர்களை அழிக்கும்படி கட்டளையிட வேண்டும். அப்படி செய்தால் ராஜாவின் கஜானாவிற்கு 10,000 தாலந்து வெள்ளியை கொண்டு வந்து செலுத்துவேன். ஆமானே, அந்த வெள்ளியை நீயே வைத்துக்கொள். இதோ என்னுடைய முத்திரை மோதிரம் உன் கையில். அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம். ராஜாவின் சம்பிரதிகளே, இங்கே வாருங்கள். உத்தரவு பிரபுவே. வருகிற ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளில் சிறியோர், பெரியோர், குழந்தைகள், ஸ்திரீகளாகிய சகல யூதரையும் அழித்துக் கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற துறைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுக்களுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் எழுதுங்கள். ராஜாவாகிய அகாஸ்வேருவின் பெயரால் அதை எழுதுங்கள். இதோ ராஜாவின் மோதிரம், இது நாளை முத்திரை போடுங்கள். இந்த கட்டளை நகல் சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கப்படும்படி அஞ்சற்காரரை விரைந்து அனுப்புங்கள். அப்படியே செய்கிறோம் பிரபுவே. யூதர்களை அழிக்க ஆமான் அகாஸ்வேரு ராஜாவின் பெயரால் முத்திரை போட்டு பிறப்பித்த கட்டளை போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். சூசானிலே மொர்தகாயும் அவரோடு சிலரும் மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு அரண்மனையை நோக்கி வந்தார்கள். ஐயோ, என் யூத இனத்தில் உள்ள சிறியோர், பெரியோர், குழந்தைகள், ஸ்திரீகளை அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் ராஜா கட்டளையிட்டுள்ளாரே. இதற்கு நியாயத்தை நான் எங்கு சென்று கேட்பேன்? எனக்கு நீதி எங்கு கிடைக்கும்? என் ஜனங்களை அழிவதை நான் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? ஐயோ, என் தெய்வமே, எனக்கு நீதி எங்கு கிடைக்கும்? இதற்கு நியாயத்தை நான் எங்கு சென்று கேட்பேன்? ஐயோ, என் தெய்வமே. ராஜாத்தி எஸ்தர் அவர்களுக்கு பணிவான வணக்கம். அரண்மனை வாசல் ஊழியக்காரரான மொர்தேகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு துயரத்தோடு மகா சத்தமாய் ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பில் அலறிக்கொண்டும் அழுது கொண்டும் கிடக்கிறார். தாதிகளே, அவர் உடுத்திருக்கிற ரெட்டை எடுத்து போட்டு இந்த வஸ்திரங்களை அவர் உடுத்துவிக்கிறதற்கு கொண்டு போங்கள். சரிங்க ராஜாத்தியே. மொர்தேகாயே, இதோ இந்த வஸ்திரங்களை எஸ்தர் ராஜாத்தி கொடுத்தனுப்பினார்கள். இந்த வஸ்திரங்கள் எனக்கு தேவையில்லை. எஸ்தர் ராஜாத்தியே, அவர் இந்த வஸ்திரங்களை வாங்க மறுத்துவிட்டார்.
ஆத்தாகு, அவர் ஏன் இவ்வளவு துயரமாக இருக்கிறார்? அந்த துயரத்திற்கு காரணம் என்ன என்பதை அவரிடம் விசாரித்து எனக்கு வந்து சொல்லுவாயாக. இதோ உடனே செல்கிறேன். மொர்தெகாயே, தங்களின் இந்த துயர காரணத்தை ராஜாத்தி கேட்டு வர சொன்னார்கள். அதை சொல்லுங்கள். யூதரை அழிப்பதற்காக ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணிக் கொடுப்பேன் என்று சொல்லி ராஜாவினிடத்தில் முத்திரை மோகத்தால் கட்டளை வாங்கிவிட்டான். இதோ அந்த கட்டளை நகல். இதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்துங்கள். அவர்கள் ரகசியமாய் ராஜாவிடத்திற்கு போய் என் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று சொல்லச் சொன்னேன் என்று சொல்லுங்கள். அப்படியே சொல்கிறேன். எஸ்தர் ராஜாத்தி அவர்களே, இதோ இந்த அரச கட்டளையின் நகலை உங்களிடம் கொடுத்து இதற்காக ராஜாவிடம் போய் பேசச் சொன்னார்கள். ஐயோ, என்ன அநியாயம் இது! ஒரு குற்றமும் செய்யாத யூத ஜனங்களுக்கா இந்த நிலைமை? ராஜா அழைக்காமல் நான் ராஜாவிடத்தில் செல்ல முடியாதே. ஆத்தாகு, ராஜா அழைக்காமல் அவரிடத்தில் செல்வது கடினம் என்பதை அவரிடம் விவரமாய் போய் சொல். ஆகட்டும் அரசியே. மொர்தெகாயே, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவுடைய சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்லச் சொன்னார்கள். அப்படியானால் எஸ்தர் ராஜாத்தியிடம் நீங்கள் போய், எஸ்தர் ராஜாத்தியாகிய நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே என்றும், இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் என்றும், நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்பதையும் சொல்லச் சொன்னேன் என்று சொல்லுங்கள். அப்படியே சொல்கிறேன். எஸ்தர் ராஜாத்தி அவர்களே, இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உங்களுக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே என்று சொல்லச் சொன்னார்கள். ஆத்தாகு, அவர் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் குசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணும்படியாக சொல்லு. இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் நான் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்பதை அவரிடம் விவரமாய் போய் சொல். ஆகட்டும் அரசியே. மொர்தெகாயே, இந்த 3 நாட்கள் உபவாசம் பண்ணி ராஜாவிடத்தில் கட்டளையை மீறி எஸ்தர் ராஜாத்தி பிரவேசிக்கப் போகிறார்களாம். நீங்களும் சென்று அவர்களுக்காக உபவாசம் பண்ணும்படியாக சொல்லச் சொன்னார்கள். சரி ஐயா, நாங்கள் புறப்பட்டு போய் எஸ்தர் ராஜாத்தி கற்பித்தபடியெல்லாம் செய்கிறோம். யூத ஜனங்களே, ராஜாத்தி எஸ்தர் நமக்காக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிக்கப் போகிறார்கள். அதற்காக இப்பொழுதிலிருந்தே நாம் அல்லும் பகலும் 3 நாட்கள் உபவாசம் இருந்து யெகோவாவிடம் மன்றாட வேண்டும். யெகோவா ஒருவரே நம்மை இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். யெகோவாவே, நாங்கள் பெரும் ஆபத்தில் இருக்கிறோம். எங்களை ஆபத்திலிருந்து காத்தருளும். எங்கள் எதிரிகளின் திட்டத்தை முறியடியும். மகிழ்ச்சியில் திளைக்க விடாதையும். யெகோவா, நீரே எங்களுக்கு துணை, எங்களை விடுதலையாக்கும். யெகோவாவே,
ராஜாவினிடத்தில் பேச எனக்கு வார்த்தைகளை என் வாயில் அனுப்பும். எங்களுக்கு விரோதமாய் போர் புரிய நினைப்பவர்களின் மனதை மாற்றும். இந்த பேராபத்திலிருந்து என்னையும் என் ஜனங்களையும் விடுதலையாக்கி காப்பாற்றும். உபவாசம் இருந்த 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். அதை ராஜா பார்த்தபோது, யாரங்கே அரண்மனை முற்றத்தில் வந்திருக்கிறது யார்? ராஜாத்தி எஸ்தர் வந்திருக்கிறார்கள் அரசே. எஸ்தர், உள்ளே வா. எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. தங்களுக்கு விருப்பமானால் நான் உங்களுக்காக தயார் செய்துள்ள விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும். நான் கண்டிப்பாக வருகிறேன். எஸ்தர் ராஜாத்தின் விருந்திற்கு அழைக்கப்பட்டதை நான் பெருமையாக எண்ணுகிறேன். நன்றி அரசே. உங்கள் வரவை எதிர்பார்த்து காத்திருப்பேன். நான் சென்று வருகிறேன். ஆமானே, விருந்திற்கு செல்வோமா? செல்லுவோம் அரசே. ராஜாவே, உம்முடைய வருகைக்காக நன்றி. நீங்களும் உள்ளே வாருங்கள் ஆமான். ராஜாத்தி அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம். தாங்கள் என்னை விருந்திற்கு அழைத்ததற்கு மிக்க நன்றி. எஸ்தர், உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும். ராஜாவுக்கு நமது ராஜாத்தி எஸ்தர் மேல் இவ்வளவு அன்பா? ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்கிறாரே. ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் நாளைய தினமும் தங்களுக்கு செய்யப்போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமுமாயிருக்கிறது. நாளைக்கு ராஜாவின் சொற்படி செய்வேன் அரசே. எஸ்தர் ராஜாத்தியே, நான் நிச்சயம் வருகிறேன். ஆமானும் வருவான். அதிசிறப்பான விருந்து கொடுத்த ராஜாத்தி எஸ்தருக்கு மிக்க நன்றி. நாளையும் விருந்திற்கு வருவது எனக்கு கிடைத்த பாக்கியமாக எண்ணுகிறேன். ராஜாத்தி எஸ்தர் நாளைக்கும் விருந்திற்கு அழைத்துள்ளார்கள். ஆகா, ராஜ்யத்தில் இந்த மேன்மை யாருக்குமே கிடைக்காது. இதை என் வீட்டில் உள்ள அனைவரிடமும் சொல்ல வேண்டும். இவ்வளவு மேன்மை கொண்ட என்னை இந்த வாசலில் இருக்கிற யூதன் எனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறானே. வாருங்கள் என் ஆண்டவனே. ஏன் உங்களது முகம் இவ்வளவு கோபமாக தெரிகிறது? இன்றைய தினமும் அந்த யூதன் என்னை வணங்கவில்லை. சிரேஷே, என் சிநேகிதர்களே, ராஜாவுக்கு அடுத்த ஐஸ்வர்யத்தின் மகிமை என்னை தவிர இந்த நாட்டில் யாரிடமும் கிடையாது. நான் கேட்டால் ராஜா இன்னமும் எனக்கு கொடுப்பார். நாளைக்கு என் பிள்ளைகளும் இதே ஐஸ்வர்யத்தோடு இருப்பார்கள். எனக்கு இந்த உலகத்தில் குறை என்பதே இல்லை. மேலும் அரண்மனையில் உள்ள சகல பிரபுக்கள் ராஜாவின் ஊழியக்காரன் மேலும் என்னை பெரியவனாக்கினார். நான் கேட்டதற்கு
ராஜா தன் முத்திரை மோதிரத்தையே எனக்காக கொடுத்தார். ராஜஸ்திரியாகிய எஸ்தரும் இன்று செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்கவில்லை. நாளைக்கும் ராஜாவுடனே கூட நான் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த யூதனாகிய மொர்தெகாய் அரண்மனை வாசலில் எனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை நான் பார்க்கும்போது இவையெல்லாம் எனக்கு பெரிதாக தெரியவில்லை. இவ்வளவு திமிர் பிடித்த அந்த யூதனை ஏன் இன்னும் உயிரோடு விட்டு வைத்துள்ளீர்கள்? என்ன செய்ய வேண்டும் என்பதை நீயே சொல் சிரேஸ். ஆண்டவனே, இன்றிரவே இப்பொழுதே 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும். காலையிலே நீர் அரண்மனைக்கு சென்று அந்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். பின்பு நீர் சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம். சரிதான், அப்படியே செய்ய வேண்டியதுதான். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராமல் இருந்தபோது அரண்மனையில் நடந்தவைகள். யாரங்கே யாரங்கே? சொல்லுங்கள் அரசே. எனக்கு நித்திரை வரவில்லை. தினசரி தகவல் அறிக்கை எழுதியிருக்க புஸ்தகத்தை கொண்டு வாருங்கள். அதை எனக்கு வாசித்து காண்பியுங்கள். இதோ உடனே செய்கிறேன் அரசே. மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒருவன் ராஜாவின் அரண்மனை வாசலிலே உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் மர்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கைபோட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அது ராஜாத்தியாகிய எஸ்தர் மூலமாக மொர்தெகாயின் பெயரால் ராஜாவுக்கு தெரிவிக்கப்பட்டது. பின்பு அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள் அரசே. ஓ, அப்படியா? நல்லது நல்லது. ஆமாம், எதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மென்மையும் செய்யப்பட்டதா? அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை அரசே. சரி, நீங்கள் கிளம்புங்கள். நான் காலையில் உங்களை சந்திக்கிறேன். மறுநாள் ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டுமென்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜ அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். யாரங்கே? அரண்மனை முற்றத்தில் இருக்கிறது யார்? இதோ பிரபு ஆமான் வந்திருக்கிறார் அரசே. ஆமானை உள்ளே வர சொல். ராஜா அகாஸ்வேருக்கு என் பணிவான வணக்கம். ஆமானே, ராஜாவாகிய நான் கண்டம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? எனக்கு சொல். என்னை என்று யாரை ராஜா கணம் பண்ண விரும்புவார்? ராஜாவே, நீர் கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜவஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும். இவ்வாறு கணம் பண்ணப்படும் போது அது மக்களிடையே உங்கள் நம்பிக்கையையும் அதிகமாக்கும் என நம்புகிறேன். அற்புதமாக சொன்னாய் ஆமானே. சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனை வாசலிலே உட்கார்ந்திருக்க யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார்த்துக்கொள். என்ன ஆமான், என்ன யோசிக்கிறாய்? ஒன்றுமில்லை அரசே. சேவகர்களே, நீங்கள் சென்று அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதன் மொர்தெகாயை ராஜ அலங்காரம் செய்து அழைத்து வாருங்கள். அப்படியே செய்கிறோம் பிரபுவே.
மகா ஜனங்களே, எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள். ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே கணம் செய்யப்படும். மொர்தகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமோனோவென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு வேகமாய் போனான். ஐயோ, என் ஆண்டவனே, ஏன் முக்காடிட்டு கொண்டு துக்கமாக வருகிறீர்கள்? அந்த யூதன் மொர்தேகாயை ராஜா கணம் பண்ண நினைத்திருக்கிறார். அவனை நான் தான் அரண்மனை நகர வீதியில் ஊர்வலமாக கொண்டு போனேன். ஆண்டவனே, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போகத் தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். இப்படியே சென்றால் நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. சீக்கிரமாய் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். பிரபு ஆமானே, எஸ்தர் ராஜாத்தியின் விருந்திற்கு ராஜா வேகமாக வர சொன்னார். இதோ உடனே வருகிறேன். நாம் போகலாம். ராஜாத்தியாகிய எஸ்தர் ஆயத்தம் பண்ணின 2ஆம் நாள் விருந்திற்கு ராஜாவும் ஆமானும் வந்தபோது, ராஜாவே, உம்முடைய வருகைக்காக நன்றி. நீங்களும் உள்ளே வாருங்கள் ஆமான். ராஜாத்தி எஸ்தர் அவர்களுக்கு பணிவான வணக்கம். தாங்கள் என்னை விருந்திற்கு அழைத்ததற்கு மிக்க நன்றி. ராஜாவே, ராஜாத்தி எஸ்தர் அவர்கள் பேருக்கேற்றார் போல் நட்சத்திரம் போல் பிரகாசமாக இருக்கிறார்கள். என் ராஜாத்திய புகழ்வதில் கவனம் தேவை. மன்னியுங்கள் அரசே. எஸ்தர், உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும். இப்பொழுதாவது உன் வேண்டுதலை கேள். ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை அழித்துக் கொன்று நிர்மூலமாகும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமை பெண்ணாக விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். ஆனாலும் இப்பொழுதோ ராஜாத்தியாகிய நான் கொலை செய்யப்பட்டு இல்லாமற் போனால் ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு எப்படி ஈடுகட்டுவான்? என்னது? என் ராஜாத்தி எஸ்தரையும் அவள் ஜனங்களையும் அழித்துக் கொள்ளப் போகிறார்களா? இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே? சத்துருவும் பகைஞனுமாகிய அந்த மனுஷன் இந்த துஷ்ட ஆமான் தான். ஐயோ, எஸ்தர் ஒரு யூத பெண் என தெரியாமல் போயிற்றே. அந்த சட்டத்தை நான் தான் எழுதி ராஜாவின் பெயராலே முத்திரை போட்டேனே. ஐயோ, என் நிலைமை இப்படி ஆகிவிட்டதே. அம்மா மகாராணி, நீங்கள் யூத பெண் என தெரியாது அம்மா. தெரியாமல் இந்த சட்டத்தை எழுதிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. உங்கள் காலில் விழுந்து கேட்கிறேன். நான் அரண்மனையில் இருக்கும்போதே என் கண்முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்றிருக்கிறானோ? அந்த துஷ்ட ஆமானின் தலையை மூடி போடுங்கள். ராஜாவே, உங்கள் மேல் கை போட 2 பிரதானிகள் வகை தேடின போது அதை ராஜாவுக்கு தெரியப்படுத்தின மொர்தெகாய்க்கு ஆமான் அவன் வீட்டண்டையில் 50 முழ உயரமான தூக்குமரத்தை நாட்டியுள்ளான் அரசே. அதிலே அந்த ஆமானை இப்பொழுதே தூக்கி போடுங்கள். என் முத்திரை மோதிரத்தை அவனிடத்திலிருந்து வாங்குங்கள். உத்தரவு அரசே. இதோ ராஜாவே, உங்கள் முத்திரை மோதிரம். காவலாளிகளே, ஆமானை அவன் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்க தூக்கு மரத்திற்கு கொண்டு போங்கள். ஆமானின்று ஒளிந்து போனான், நாமும் இதை கொண்டாடுவோம். ஆமானின்று ஒளிந்து போனான், நாமும் இதை கொண்டாடுவோம். துன்பகாலம் இந்த பூமியிலே, துன்பகாலம் இந்த பூமியிலே முடிந்தது என்று நாம் பாடுவோம், முடிந்தது என்று நாம் பாடுவோம். தானான தனனா தானானா, தானான தனனா தானானா.
ஆமானை தூக்கி போட்ட பிறகு அதே நாளில் எஸ்தர் ராஜாத்தி மொர்தகாயை அரண்மனைக்கு அழைத்து வருகிறாள். அப்பொழுது நடந்தவைகள். யாரங்கே? அவர் மொர்தெகாய். என்னுடைய வளர்ப்பு தந்தை அரசே, நான் ஒரு யூத குலத்தை சேர்ந்தவள். இதை உங்களிடம் தெரிவியாமல் இருந்ததற்காக மன்னியுங்கள் அரசே. பயப்படாதிருங்கள். நான் எந்த ஒரு இனத்திற்கும் எதிரானவன் அல்ல. மொர்தெகாயே, சொல்லுங்கள் அரசே. இதோ அந்த நயவஞ்சகன் ஆமானிடமிருந்து பெறப்பட்ட என் முத்திரை மோதிரம். வாங்கிக்கொள். உன்னை இந்த ராஜ்யத்தில் எனக்கு அடுத்த அதிகாரியாக நியமிக்கிறேன். எந்த ஒரு சட்டமும் உன்னாலே என்று எழுதப்படக்கூடாது. உங்கள் கட்டளையை ஏற்றுக்கொள்கிறேன் அரசே. ஆகாகியனாகிய ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதமாய் செய்ய யோசித்த யோசனைகளையும் பரிகரிக்க வேண்டும் அரசே. ராஜாவின் நாடுகளிலெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மேதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாரியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போகும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும் அரசே. என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும்? எஸ்தரே, மொர்தெகாயே, உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது. மிக்க நன்றி அரசே. அறுபது ஆண்டுகள் அடிமைகளாக இருந்து விடுதலையாக்கப்பட்டும் தன் சுய தேசத்துக்கு செல்லாமல் அதே இடத்திலிருந்து தன் பெற்றோர் இல்லாமல் யெகோவாவை மாத்திரம் நம்பி வாழ்ந்து வந்தார் அக்சால். அவள் மொர்தெகாயின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யெகோவாவை மாத்திரம் நம்பி அரசி பதவியின் தேர்வுக்கு சென்றாள். அங்கு எத்தனை பேர் அரசி பதவியின் தேர்வுக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் அனைவரும் தன் சுயத்தை மட்டுமே நம்பி அத்தேர்வுக்கு சென்றனர். ஆனால் அக்சாலோ யெகோவாவை மாத்திரம் நம்பி சென்றாள். யெகோவாவின் உதவியால் அடிமை பெண் அரசியாகவும் உயர்த்தப்பட்டாள். அது மட்டுமல்லாமல் தன் ஜனத்துக்கு வரப்போகும் அழிவை அவன் மூலம் தெரிந்து கொண்டு தன்னிடம் அரசி பதவி உள்ளது, அதை வைத்து தன் மக்களை காப்பாற்றி விடலாம் என்று எண்ணாமல் யெகோவா ஒருவரே தன்னையும் தன் ஜனங்களையும் இந்த பெரும் அழிவிலிருந்து காக்க வல்லவர் என்பதை அறிந்து அவரை மாத்திரம் நம்பி 3 நாட்கள் தானும் உபவாசித்து ஜெபித்து தன் ஜனங்களையும் உபவாசித்து ஜெபிக்கும்படி கூறி யெகோவாவிடம் மன்றாட வைத்தாள். அதன் பெரிய பலனாக யெகோவா ஒருவரே அவளையும் அவள் ஜனங்களையும் அந்த பேராபத்திலிருந்து விடுதலாக்கி காப்பாற்றினார். அவர்கள் வாழ்வை மாற்றினார். எஸ்தரின் மொர்தெகாயையும் அழிக்க நினைத்தவன் அழிக்கப்பட்டு அவன் இடத்திற்கு மொர்தெகாய் உயர்த்தப்பட்டார். ஆகவே உபவாசித்து ஜெபிக்கும் போது எவ்வளவு பேராபத்தாய் இருந்தாலும் அதிலிருந்து விடுதலாக்க அவராலே முடியும் என்பதை இந்த எஸ்தர் நாடகத்தின் மூலம் அறிந்து கொள்வோம். யூத ஜனங்களை அழிக்க ஆமான் எப்படி சதித்திட்டம் தீட்டினானோ அதே போல இன்றும் தேவ ஜனங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்க சத்ருவான சாத்தான் சதித்திட்டம் தீட்டிக்கொண்டேதான் இருக்கிறான். யூத ஜனங்களை காக்க எப்படி எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய ஜனங்களுக்காக தன்னுடைய உயிரையும் தன் பதவியையும் துச்சமாக எண்ணி திறப்பில் நின்றாரோ அதேபோல் நாமும் அழிந்து கொண்டிருக்கும் நமது தேசத்தின் ஜனங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபித்து ஒளி வீசுவோம். நம் தேசத்தையும் ஒளி வீசி எழும்பி பிரகாசிக்க செய்வோம். நன்றி. கைகளை தட்டி நம்முடைய குழுவினரை நீங்கள் அன்போடு வாழ்த்த நான் கேட்டுக்கொள்கின்றேன். மிகுந்த சிறப்பாக பிரயாசப்பட்டு கடந்த 3 மாதங்களாக இதற்கு கதை எழுதி இதை ரெக்கார்டிங் செய்து 1 மாதம் முழுவதும் மிக அழகாக பயிற்சி செய்து மிக அழகாக இந்த அலங்காரங்களிலே அவர்கள் பங்கு பெற்று இந்த நிகழ்ச்சியை நமக்கு நடத்தியிருக்க எல்லாரும் உற்சாகமாக கைதட்டி நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துவோம். எஸ்தர் சரித்திரத்தை நம்முடைய கண் முன்பாக கொண்டு வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இதற்கு மிக உதவியாக இருந்த அருமையான தம்பி ஜான் கிறிஸ்ட் அவருக்காக
ரெக்கார்டிங் செய்த ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இதனாலே நமக்கு லைட் செட்டிங் போட்டு கொடுத்த அருமையான சகோதரர் ஜான் வில்லியம், கனக பொன்ராஜ் மற்றும் அவர் கூட இருக்கிற குழுவினர்கள் எல்லாருக்கும் மிகுந்த நன்றியையும் நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளிலே பங்கு பெற்ற உங்களையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளை, அவருடைய ஊழியங்களை பல நிலைகளிலே உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக பயன்படுத்துவாராக. இருந்தவாறே தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல ஆண்டவரே, எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவரே, இந்த பண்டிகை காலங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு பல நிலைகளிலே நாங்கள் அனுபவிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். விசேஷமாக இன்றைய தினத்திலேயும் அருமையான வேதத்தில் இருக்கிற எஸ்தர் புத்தகத்தின் வாழ்க்கை வரலாறை எங்களுடைய திருச்சபை மக்கள் சிறுவர் துவங்கி வயதானவர்கள் வரை ஆண்டவரே நடித்து ஆண்டவருடைய வசனத்தை எங்களுக்கு காட்ட கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த பகுதியின் வழியாக ஜெபத்தால் முடியாதது ஒன்றுமில்லை, உபவாசத்தால் முடியாதது ஒன்றுமில்லை. உபவாசித்து ஜெபித்தால் தேவன் நிச்சயமாய் எவ்வளோ பெரிய சூழலையும் மாற்ற வல்லவர் என்பதை இந்த சரித்திரம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவரே எதிர்ப்புகள், போராட்டங்கள், ஆபத்துகள் சூழ்ந்திருக்கிற இந்த நிலையிலே நாங்கள் உபவாசித்து ஜெபித்து எங்களையும் எங்களுடைய தேசத்தையும் எங்களையும் எங்களுடைய திருச்சபையும் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே உடைய சமூகத்தில் காத்திருக்கிற எங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீர் என்று நம்புகிறோம். இந்த நம்பிக்கையோடு நாங்கள் உடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நடித்த, உழைத்த, ஜெபித்த, இதற்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டோடைய நாம மாத்திரம் மகிமைப்பட உதவி செய்வீராக. துதி கன மகிமை நாமக்கு செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இந்த அருமையான நாடகத்தை இயக்கி இதில் நடித்து தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தின ஒவ்வொருவரோடும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எனவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார், நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லைகளை விரிவாக்குவார், தொல்லைகள் போக்கிடுவார். எல்லைகளை விரிவாக்குவார், தொல்லைகள் போக்கிடுவார். எல்லாமே நமக்கு தந்திடுவார். இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார், நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள் 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 கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார் நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்று